யுஜிசி என்பது பல்கலைக்கழக மானியக் குழு என்பதுதான் நாம யுஜிசின்னு சொல்றோம். இந்த யுஜிசி எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா 1956 அன்னைக்கு இந்தியா முழுக்க இருந்த உயர்கல்வி நிறுவனங்கள் துண்டு துண்டா இருந்துச்சு, தொடர்பு இல்லாம இருந்துச்சு. அப்ப இந்த உயர்கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களை ஒருங்கிணைத்து அவற்றின் தரத்தை பராமரிப்பது, பாதுகாப்பது, புதிய பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி வழங்குவது, பல்கலைக்கழகங்களுக்கு நிதி உதவி செய்வது என்ற அடிப்படையிலே டெல்லியை தலைமையிடமாக கொண்டு இந்த பல்கலைக்கழக மானியக் குழு தொடங்கப்பட்டது. நோக்கம் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா அதனுடைய செயல்பாடு பின்னால ரொம்ப மோசமாய் போச்சு. நாடாளுமன்றத்திலேயே இந்த யுஜிசி தேவையா, இதை கலைச்சிடலாமா என்ற விவாதம்லாம் வந்துச்சு. அதிலே 2014 மோடி ஆட்சிக்கு வந்த பின்னாடி இந்த உயர்கல்வி நிறுவனங்கள்னா அந்தந்த மாநிலங்கள் இருக்கிற கல்லூரி பல்கலைக்கழகங்களை அதனுடைய கட்டமைப்பை, அதற்கான இடம், ஊதியம் எல்லாம் மாநில அரசு தான் கொடுக்குது. இத முழுக்க இந்த உயர்கல்வியை முழுக்க ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு போயிடணும். அதுக்கு அங்க என்ன பாடத்திட்டத்தை கொண்டு வரணும், யார துணைவேந்தரா போடணும் என்பதையெல்லாம் முடிவு செய்கின்ற ஒரு மோசமான நிலைக்கு மோடி அரசு யுஜிசியை கொண்டு போச்சு. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம செய்தித்தாள்லாம் படித்தோம். பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தரா வரக்கூடியவங்க அவரு அந்த கல்வித்துறையில நிபுணத்துவம் பெற்றவரா இருக்க வேண்டியதில்லை. அதுக்கு முன்னாடிலாம் கல்வித்துறையில நிபுணத்துவம் பெற்றவங்க, ஆய்வு பண்ணவங்க, அவங்க தான் துணைவேந்தரா வர முடிஞ்சது. ஆனா இந்த மோடி அரசு யாரு வேண்டாலும், அவன் பெரிய தொழில் அதிபரா இருக்கலாம், அல்லது ஒரு விண்வெளி ஆய்வாளரா இருக்கலாம், அல்லது ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம், எச் ராஜா மாதிரி, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கூட பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரா நியமிக்கலாம்ங்கிறதெல்லாம் கொண்டு வந்தாங்க. பேராசிரியர்கள் கூட துறை சார்ந்த படிப்புகள்ல தேர்ச்சி பெற்றவங்களை நியமனம் பண்ண வேண்டியதில்லை. அவர் எந்த துறையில இருந்தாலும் பரவாயில்ல, அவரை அவங்க அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் அல்லது துணைவேந்தர் நினைச்சா யாரை வேணாலும் பேராசிரியரா போடலாம் அப்படின்னு எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்படி பாடத்திட்டத்தை உருவாக்குறதுல இருந்து துணைவேந்தர்களை நியமனம் செய்யறது, பேராசிரியர்களை நியமனம் செய்யறது எல்லாத்தையும் RSS குழுவிகளை கொண்டு அதை ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வருவதற்கான முயற்சி நடந்துச்சு. அதற்கு எதிரான போராட்டத்தில் அது பின்வாங்கப்பட்டது. இப்ப நாம யுஜிசியினுடைய புதிய விதியை நடைமுறைப்படுத்துன்னு நாம கேட்கிறோம். அது என்ன புதிய விதிகள்? ஏற்கனவே 2012 ஒரு விதி கொண்டு வந்தாங்க. இந்த பல்கலைக்கழக மானியக் குழு கொண்டு வந்துச்சு. உயர்கல்வி நிறுவனங்கள்ல, அதாவது IIT, IIM, மத்திய பல்கலைக்கழகங்கள்ல அங்க இருக்கின்ற சாதிய பாகுபாடு தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருந்த நிலையில அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு விதியை ஒன்றிய அரசு பல்கலைக்கழகம் கொண்டு வந்தது. அது பல்கலைக்கழக மானியக் குழு யுஜிசி கொண்டு வந்தது. அதுல SC ST மாணவர்கள்
அவர்கள் மீதான சாதிய பாகுபாடுகளை களையறதுக்கு அந்தந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல ஒரு அதிகாரியை நியமிக்கணும், அவரு அதை கட்டுப்படுத்துவாருன்னு முடிச்சிட்டாங்க அதை. ஆனாலும் அதன் பிறகும் மோடி அதிகாரத்திற்கு வந்த, அதுக்கு முன்னாடி இருந்துச்சு சாதிய பாகுபாடு, அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனா மோடி 2014 ஆட்சிக்கு வந்த பின்னாடி 2020க்குள்ள பாத்தீங்கன்னா 122 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு மடிந்து போயிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பேரு இந்த சாதிய பாகுபாடுனால அவங்க படிப்பை பாதியிலே விட்டுட்டு ஓடி போயிருக்கிறாங்க. இவ்வளவு சாதி கொடுமை நடக்கின்ற அந்த நிறுவனத்துல அதை கட்டுப்படுத்துவதற்கான எந்த முயற்சியும் இல்லை. ஏன்னா இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் சொல்லக்கூடிய இந்த ஐஐடி, ஐஐஎம், மத்திய பல்கலைக்கழகங்கள்ல படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாமே பெரும்பாலும் பார்ப்பன உயர் சாதி மாணவர்கள். அதுல வேலை செய்யற துணைவேந்தர்கள், பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் பெரும்பாலும் அதுல பார்ப்பன உயர் சாதி நபர்கள் தான். அவங்க தான் அதை முழுக்க நிரம்பி இருந்தாங்க. அப்ப அந்த நிறுவனங்களுக்கு படிக்க போற ஒரு எஸ்சி மாணவரையோ ஒரு எஸ்டி மாணவரையோ அவங்க படிக்கவே விடுறதில்லை. நீலாம் எதுக்கு இங்க வந்த, உனக்கு இந்த படிப்புலாம் தேவையா, நீலாம் பிளஸ் டூ படிச்சுட்டு இங்கே போக வேண்டியதானே என்று அவர்களை அவமானப்படுத்தி, துன்பப்படுத்தி, அசிங்கப்படுத்தி அவர்களுடைய மதிப்பெண் பட்டியலிருந்து எதையுமே முழுமையா அவங்களுக்கு கொடுக்காம இழுத்தடிச்சு பள்ளியை கல்லூரியை விட்டு ஓடக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த 2024 ஒரு ஆண்டுல மட்டும் 378 சாதிய ஒடுக்குமுறை சார்ந்த புகார்கள் பதிவாகி இருக்குது. அப்படின்னா அதனுடைய தீவிரம் எவ்வளவு மோசமா இருக்குதுங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். நீங்க ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்திலே படித்து தற்கொலை செய்து கொண்ட ரோஹித் வேமுலாவை நாம் தெரிஞ்சிருக்கிறோம். அவரு அதுல அவரை ரொம்ப மோசமா நடத்தி அதை கண்டிச்சு அவர் போராடும் போது அவருடைய படிப்பு செலவை, அதாவது அவருடைய ஸ்டைபண்ட் சொல்லுவாங்க, மாதம் மாதம் அரசு கொடுக்குற அந்த நிதியை நிறுத்துறாங்க, விடுதியிலிருந்து வெளியேற்றுறாங்க. இப்படி பல வகையான கொடுமைகளை செஞ்சு அவரை விடுதி விட்டு விரட்டுறாங்க. வேற வழியே இல்லாம அவர் தற்கொலை செய்து கொண்டார். ஒரு உயர்கல்வி நிறுவனங்கள் ஐஐடி, ஐஐஎம், மத்திய பல்கலைக்கழகத்துக்கு ஒருத்தர் போய் சேர்றாருன்னா அவர் என்ன சாதாரணமா மாணவரா இருக்க முடியுமா? அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியில பிறந்திருந்தாலும் அல்லது பிற்படுத்தப்பட்ட சாதியில பிறந்திருந்தாலும் பழங்குடி மாணவராக இருந்தாலும் அவரு எவ்வளவு கல்வியில முக்கியத்துவம் கொடுத்து நல்ல மதிப்பெண் பெற்று பல தேர்வுகளை எழுதி, அதுக்குள்ள போகணும்னா நெட்டு தேர்வு எழுதணும், நெஸ்ட் எழுதணும், இப்படி பல தேர்வுகள் எழுதி அதுல பாஸ் பண்ணாதான் அந்த கல்லூரியில போய் சேர முடியும். சாதாரணமா போய் சேர முடியாது. இவ்வளவு திறன் பெற்ற, தேர்ச்சி பெற்ற, நிபுணத்துவம் பெற்ற ஒரு மாணவர்கள் தான் அதுக்குள்ள போக முடியுது. சாதாரணமா போக முடியாது. அப்படி போறவங்களையே இந்த பார்ப்பன உயர் சாதி ஆசிரியர்களும் துணைவேந்தர்களும் மாணவர்களும் அவர்களை கொடுமைப்படுத்தி சாகடிக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய இழப்பு. அவங்களாம் அந்த படிப்பு முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க இந்த சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய பங்காற்றி இருக்க முடியும். ஆனாலும் அவங்க இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடக்குது. சேலத்துல முத்துகிருஷ்ணன், திருப்பூர் சரவணன், செந்தில்குமார்னு தமிழ்நாட்டுடைய அந்த மரணப்பட்டியல் நீண்டுகிட்டே போகுது உயர்கல்வி நிறுவனங்கள்ல. இப்ப இதுக்கு எதிராக உயர்கல்வி நிறுவனங்கள்ல இருக்கிற இந்த சாதிய பாகுபாட்டை களைய சொல்லி ஜனநாயக இயக்கங்களும் கல்வியாளர்களும் போராடுவதன் விளைவாக இன்னொரு பக்கம்
ரோஹித் விமலாவின் தாயாரும் டெல்லியில பாயல் தாத்வி என்ற மாணவின் தாயாரும் உச்சநீதிமன்றத்துல வழக்கு போடுறாங்க. உயர்கல்வி நிறுவனங்கள்ல இருக்கிற இந்த சாதிய பாகுபாட்டை களையறதுக்கு யூஜிசிக்கு உத்தரவு விடுங்க அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கை விசாரிச்சு 2019 இன்னைக்கு தலைமை நீதிபதியா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கின்ற சூரியகாந்த் அமர்வு தான் 2019 இந்த வழக்கை விசாரிச்சு இந்த யூஜிசிக்கு ஒரு உத்தரவு போடுது. இந்த பாகுபாட்டை களையறதுக்கு உடனடியாக ஒரு புதிய விதியை நீங்க உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுது. ஆனா மோடியின் கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா சுயேட்சையாக இயங்கக்கூடிய இடி, உயர் நீதிமன்றம் இப்படி ஐடி போன்ற சிபிஐ போன்ற எல்லாத்தையும் வந்து பாஜகவினுடைய கிளையா மாத்திட்ட மாதிரி இந்த யூஜிசியையும் மாத்தி வச்சிருக்கிறான். அதனாலதான் அந்த உத்தரவெல்லாம் அவன் கிடப்புல போட்டுட்டான். அதை கண்டுக்கவே இல்லை. இப்ப தேர்தல் வர நேரத்துல அந்த விதியை வந்து அவன் அமுல்படுத்திருக்கிறான். அதாவது ஒவ்வொரு கல்வி நிறுவனங்கள்லையும், உயர்கல்வி நிறுவனங்கள்லையும் இந்த சாதிய பாகுபாட்டை களையறதுக்கு சமத்துவ குழுவை அமைக்கணும். அந்த சமத்துவ குழுவுல பழங்குடியின மாணவர் பிரதிநிதி, ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் பிரதிநிதி, பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய பிரதிநிதி, பெண்கள் பிரதிநிதி, மாற்றுத்திறனாளிகள் பிரதிநிதி, இப்படி இந்த மாணவர் பிரதிநிதிகளை கொண்ட அந்த குழு அமைக்கணும். அந்த குழுவுக்கு அந்த நிறுவனத்தினுடைய துணை வேந்தர் தலைவராக இருப்பாரு. இந்த குழு முன்னாடி இந்த பாகுபாடு, இந்த சாதிய பாகுபாடு குறித்த புகார் வந்துச்சுன்னா அந்த கமிட்டி கூடி 20 நாட்கள்ல அறிக்கை கொடுக்கணும் துணைவேந்தருக்கு. துணைவேந்தர் அவர் வந்து அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து 7 நாட்கள்ல அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்படிங்கிறதான் அந்த புதிய விதியில ஒண்ணு. இன்னொன்னு, இந்த நிறுவனங்கள் இந்த விதிகளை எல்லாம் முறையா பயன்படுத்துறாங்க, கடைபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கான ஒரு குழு. அந்த குழு இந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல ஆண்டுக்கு 2 முறை கண்காணிக்கணும். ஜனவரி மாசத்துல ஒரு முறை எல்லா நிறுவனங்களையும் போய் ஆய்வு பண்ணணும். அதே மாதிரி ஜூலை மாசத்துல ஆய்வு பண்ணணும். இப்படி இந்த விதியை நடைமுறைப்படுத்தாத நிறுவனங்களுடைய அவங்களுக்கான நிதியை நிறுத்துறது, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு விதி. இதுல வந்து துணைவேந்தர குழுவின் தலைவரா நியமனம் பண்ணதுல அது ஒரு குறை இருக்குது. ஏன்னா ரோஹித் விமலா விஷயத்துல துணைவேந்தரே குற்றவாளியா இருக்கிறான். ஏன்னா துணைவேந்தர்களும் பேராசிரியரும் சேர்ந்துதான் ரோஹித் விமலாவின் மரணத்துக்கு காரணம். இந்த நிலைமையில இத துணைவேந்தர் தலைமையில இந்த குழு எப்படி செயல்படுங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், ஆனா இந்த விதி சாதிய பாகுபாடை களைவதற்கு ஒரு தூண்டுதலாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் நாம் இதை நடைமுறைப்படுத்த கோருகிறோம். எனவே இந்த சாதிய பாகுபாடு களையப்பட வேண்டும். கல்வி நிறுவனங்களிலே சமத்துவம், ஜனநாயகம் தழைக்க வேண்டும். அதற்கு நாம் போராடினால்தான் முழுமையாக அது கிடைக்கும். இன்னைக்கு யூஜிசி வந்து இந்த விதி கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிறதால இது சரி முழுமையாக கலைஞ்சிடும் நாம எதிர்பார்க்க முடியாது. நாம ஒன்று சேர்ந்து கல்வியில ஜனநாயகம், நிறுவனங்கள்ல ஜனநாயகம், இதை வந்து அதுக்காக நம்ம போராட வேண்டிய தேவை இருக்குது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு போராட்டத்துடைய அவசியத்தை வலியுறுத்தி இந்த கூட்டத்தை நடத்துகின்றோம். வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.